செம ருசி சமையல் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் ஸ்வீட் பொட்டேட்டோ பன்னீர் சீக் கபாப். அதற்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பன்னீர், சீஸ், கொத்தமல்லி, நெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, உப்பு. ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இங்கே சர்க்கரை கிழங்க நல்லா வந்துட்டு மேஷ் ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இது மூணையும் நல்லா வந்து ரொம்ப சின்னதாக கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் மாதிரி உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது கூட இந்த கபாப் மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பன்னீர் நல்லா வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கோம், ரொம்ப சின்னதாக கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட சீஸ் கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு அடிஷ்னலாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சாட் மசாலா, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு இந்தியன் ஃப்ளேவர், கொரியாண்டர் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சமாக லெமன் சேர்த்து அது புளிப்பு தன்மையை கூட்டி நம்ம வந்து ஒரு சீக் கபாப் மாதிரி பண்ண போகிறோம். சீக் கபாப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் மேஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து கபாப் மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து பேனில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சர்க்கரை கிழங்க வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் மிக்ஸ் இதை ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து அது கூட சேர்த்துக்குவோம். இது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், அப்புறமா சீஸ். ஸோ நீங்கள் சீஸ் ஆட் பண்ணும்போது இது வந்து அடிஷ்னலாக உங்களோட டிஷ்ஷுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், அதனால தான் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணுறோம். இது கூட நம்ம கொரியாண்டர் சேர்த்துக்கலாம். நமக்கு ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நமக்கு ஸ்பைசி தேவை அப்படிங்கிறனால வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதில் கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சம் லெமன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து பிசைஞ்சிட்டு இதை ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக இது கூட கொஞ்சமாக கடலை மாவு சேர்க்க போகிறோம். இது நல்லா சேர்ந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ணிவிட்டு சால்ட், சீசனிங் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து அந்த நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கிற ஸ்கியூவர்ஸில் வந்து நம்ம வச்சு வந்து ஒரு கபாப் மாதிரி பிடிக்க போகிறோம். இது நார்மலாக வந்து தந்தூரில் குக் பண்ணுவோம். தந்தூரில் வந்து நமக்கு தந்தூரி அந்த ஸ்டிக் வச்சு குக் பண்ணும்போது அந்த தந்தூரி ஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து சீக் கபாப் மாதிரி வச்சுட்டு குக் பண்ணுவோம். ஸோ அதுவே இங்கே வீட்டில் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டிக்கில் அந்த தந்தூரி குக் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக வந்துட்டு நம்ம அந்த ஸ்டிக்கில் வந்து பிடிச்சி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண மிக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போது நம்ம ஆட் பண்ண மிக்சர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல டைட் டோ ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம குக்கிங் தான் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட காரம், சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான மிக்சர். இதில் ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஆல்ரெடி குக் ஆகிருக்கு. பன்னீர் வந்து நம்ம வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீஸ் அது வந்து ரெடி, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். மற்றபடி வந்து சர்க்கரை கிழங்கு அதை வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட ஆட் பண்ணியிருக்கிற மற்ற வெஜிடபிள்ஸும் வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து சீக் பண்ணிவிட்டு பேனில் ஜஸ்ட் ஒரு சீல் பண்ணி மேலே வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், அந்தளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதை நம்ம வந்து கீழே வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போது இதை சீக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு வந்து இந்த மிக்சர் எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம இந்த சீக் ரெடி பண்ணிட்டோம். இதே வந்து நாங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் சர்வ் பண்ணணும், கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கன்னா வந்து இந்த மிக்சரை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு லாலிபாப் மாதிரி கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சப்போஸ் சில டைம்ஸ் வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மிக்சர் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அது கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்கில் நல்லா பிடிக்கும்.
கையை வந்துட்டு கையில் வந்து அதே மாதிரி இந்த மிக்சர் வந்து ஒட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து கையை லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிட்டோ இல்லை ஆயிலில் டிப் பண்ணிட்டோ வந்து சீக் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நம்ம சீக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து குக்கிங் மட்டும்தான். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சர்ஸை நம்ம வந்து இந்த ஸ்டிக்ஸில் வந்து சீக் கபாபாக ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ குக் பண்ணுறதுக்கு நம்ம ஆயிலுக்கு பதிலாக வந்து கீ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களோட சீக் கபாப் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃப்ளேவருக்காக நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், லைக் சாட் மசாலா, கரம் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட அந்த கீ சேர்ந்து குக் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பேன் இப்போ நம்ம ஹீட் பண்ணிவிட்டு பேனில் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா கீ மெல்ட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற கபாப்ஸை பேனில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சைடு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இதை டர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம இதுவே இதை வந்து தந்தூர்லேயோ இல்லை பார்பெக்யூலையோ பண்ணும்போது இன்னும் வந்து அந்த சார்கோல் ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து நம்ம சார்கோல் போட்டு தந்தூர் குக் பண்ணுறோன்னா இதுவே வந்து நீங்கள் நம்ம வந்து அந்த சார்கோல் அயன் ராடில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சீக் கபாப் மிக்சர் ரெடி பண்ணிவிட்டு அதில் வச்சு நீங்கள் சார்கோல் குக் பண்ணி எடுக்கும்போது இன்னும் அந்த சார்கோட ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ணும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு லஞ்சோட ஒரு ஸ்டார்டராகவோ அது மாதிரி கொடுக்கும்போது இது நம்ம வந்து பேன்லேயே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இது கூட அக்காம்ப்ளிமெண்ட்ஸாக நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஸ்பைசியான ஒரு மின் சட்னி, க்ரீன் சட்னி பண்ணிங்கன்னா வந்து இது கூட ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இல்லை சிம்பிளாக வந்து ஒரு கிட்ஸுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் டிஷ்ஷாக ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணாவே வந்து ஒரு நல்ல டேஸ்டான டிஷ்ஷாக இருக்கும் இது. ஸ்வீட் பொட்டேட்டோ பன்னீர் சீக் கபாப் வந்து ஃபுல்லாக சீல் ஆகி ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு சூப்பரான கபாபாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்வீட் பொட்டேட்டோ பன்னீர் சீக் கபாப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.